கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். பூச்சி வந்ததுன்னா வெறும் இந்த வேப்பம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். கவுடங் அந்த கவ் வேஸ்ட்டு. ஒரு 2 கத்திரிக்காய் வந்தாலும் ஸோ ஹாப்பி. வி டோன்ட் யூஸ் எனி கெமிக்கல்ஸ். பூச்சி நிறைய இருக்கும். இந்த வெதர்லலாம் கம்பளி பூச்செல்லாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த வெதர் போச்சுன்னா இட் வில் ஆல்சோ கோ. ஸோ அதுக்கு அதை அப்படியே விட்டுடணும். நம்ம கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணுறோம், நம்ம பார்த்துக்குறோம், நம்ம எந்த கெமிக்கல்ஸும் இல்லைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மனசு திருப்தி நமக்கு வருது. ஃபஸ்ட்டு வந்து கீரை போட்டேன். கீரை தான் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் நிறைய வந்தது. அப்போ பயங்கர ஹாப்பி. எனக்கு ஒரு 2 கத்திரிக்காய் வந்தாலும் ஸோ ஹாப்பி. அதுதான் நிறைய வந்தது பிகினிங்கில். அப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்டட் புட்டிங் நிறையா பப்பாயா, அந்த ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சஸ்ஸு, அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ், கரும்பு கூட போட்டிருக்கேன் பாருங்க. கரும்பு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறமா அதை நம்ம கவர் பண்ணுவோம். அப்புறம் முருங்கைக்காய், வி ஹேட் லாட் ஆஃப் முருங்கைக்காய் திஸ் டைம். அந்த மாதிரி லெமன், கோவா, போமோகிரானட், அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ட்ராகன் ஃப்ரூட்லாம் நிறைய வந்தது இப்போ இந்த வாட்டி. ஸோ அது போட்டிருக்கேன். ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்கேன். சுவாமிக்கெலாம் வி டேக் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. முதல்ல இப்போ கீரை கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி எத்தனை வெரைட்டிஸ் இந்த ரூஃப் டாப்பில் இருக்குது? இல்லை, நம்ம வீட்டுக்கு பேசிக்கலி நமக்கு தேவையானது ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ். சாமிக்கு பூ இருக்கு. வெஜிடபிள்ஸ் லைக் பொடலங்காய் வி யூஸ் மோர். வாட்டர் வெஜிடபிள்ஸ் இருக்குது. பூசணிக்காய் அண்ட் வாட்டர்மெலன். அஃப்கோர்ஸ் இந்த வெதருக்கு வாட்டர்மெலன் வராது, பட் வாட்டர்மெலன் வி ஹேட். அண்ட் அவரைக்காய், ஸ்மால் பொடலங்காய், பீர்க்கங்காய், பீன்ஸ், கேரட்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வி ஹேவ். ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்ப குஷியாக இருக்குது எனக்கு. பிகாஸ் எனக்கு ரொம்ப பேசிக்கலி பிடிக்கும் அப்படின்றதுனால இட் இஸ் ஆல் லைஃப்ஸ் இல்லை, இட்ஸ் ஆல் குழந்தைங்க மாதிரி. எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். எஸ்பெஷலி இந்த வெதர்லலாம் வந்து ஒரு 3-4 hours ஐ ஸ்பெண்ட் ஹியர் ஒன்லி. ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. ஐம் என்ஜாயிங். ஸோ இதுதான் அந்த செட்டப், மேமோட செட்டப். யா இந்த அவகேடோ சொன்னல, அவகேடோ ட்ரீ இப்போ தான் 1 year ஆச்சு. 3-4 years ஆகணும் ஃப்ரூட்டிங் அண்ட் ஆல். கோவா வி ஹேவ், போமோகிரானட். எல்லாமே ஒரு பாட்லேயே வளர்க்க முடியும் இல்லையா? நல்லா வளருது. இட்ஸ் ஃப்ரூட்டிங். ஓ நைஸ், வெரி நைஸ். அண்ட் வி ஹேவ் சாத்துக்குடி இருக்குது அந்த பக்கம். அண்ட் லெமன், பப்பாயா அண்ட் ஆல் வி ஹேவ் தேர். சுண்டக்காய் நிறைய வருது. மேலே அந்த கொடி மாதிரி அதுக்கான இது செட்டப் பண்ணி. ஆமாம். ஸோ ஜிஞ்சர் போட்டிருந்தேன். இப்போ ஹார்வெஸ்ட்க்கு இருக்குது. ஐ வில் டேக் இட் நவ். லைக் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ரெடி. இதை ஃபுல்லாக எடுத்துட்டா we'll take it. Like, so it is ready? Yeah, it is ready. We can take this. ஸோ இது இப்போ செட்டப்பே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இது இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் வைஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் லைக் தட்? இல்லை, அப்படி தான். பிகாஸ் கொடியெல்லாம் இட் நீட்ஸ் இந்த மாதிரி நெட் போட்டு வச்சா தானே ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அந்த மாதிரி எல்லாம் இப்படி வச்சுருக்கேன். ஃப்ளவர்ஸு மற்றதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். மஞ்சள் அண்ட் இஞ்சி எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கிளைம்பர்ஸ் கிடையாது. ஸோ அப்படி வச்சுருக்கேன். டொமேட்டோஸ்க்கெலாம் தேவையில்லை, சும்மா எங்கே வேணால் வைக்கலாம். பட் இதுக்கு மட்டும் ப்ராப்பராக இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், ஃபார் ஆல் தட் அந்த இது நெட்டு வேணும் இல்லையா, அது கிளைம் பண்ணுறதுக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் எப்போ முதல்ல இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? இல்லை, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு. பட் அதுக்கான சந்தர்ப்பம் வரல. ஸோ ஒரு 2 yearsக்கு முன்னாடி தான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஐ ஸ்டார்டட் டூயிங். தெரியாதவங்களுக்காக நான் கேட்குறேன், வாட் இஸ் இட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது? சாதாரணமாக நம்ம ஒரு ரூஃப் டாப்பில் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? இல்லை, லேண்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அஃப்கோர்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அதை பண்ண முடியாதுன்னு கிடையாது. வி கேன் டூ எவ்ரி திங் இன் த பாட்ஸ். பட் என்னென்னா அப்பப்போ நமக்கு வந்து இந்த பேபிஸ்க்கெல்லாம் நம்ம அப்பப்போ வீல் ஃபீடில் நல்ல விஷயங்கள், ஜூஸஸ், அது இதெல்லாம் கொடுப்போம், வைட்டமின்ஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி பிளான்ஸ்க்கும் ஒரு 1 week once, 10 days once அவங்களுக்கு தேவையான உரம் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன்னா ஈக்குவலி யூ கேன் டூ வெல்.